ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ இருக்குது இல்லைங்களா, ஷேரு, அந்த ஷேரை தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்க்க போகிறது வந்து 1 இயருக்கு கவரேஜ் எடுத்துடலாம். ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை வச்சு நாளைக்கு கால் பண்ணலாம், நாளன்னைக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்பிஐ ஷேர் ப்ரைஸ் தான். எஸ்பிஐயில் வந்து மொத்தம் எஸ்பிஐ லைஃபுக்கு தனி ஷேர் இருக்குது, எஸ்பிஐ கார்டு தனியாக வச்சுருக்காங்க, எஸ் பேங்க்கும் இப்போ இவங்க லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து வெறும் எஸ்பிஐன்னு ஒரு என்எஸ்சியில். ஓகேங்களா, ஸோ இவங்க ரியல் மார்க்கெட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரியல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பிராண்ட் வந்து நல்ல பாப்புலாரிட்டி. ஓகேங்களா, அதே சமயம் கஸ்டமர் கொஞ்சம் ஹார்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க கஸ்டமர்கிட்ட வந்து ஸ்டாஃப் வந்து கஸ்டமர் கிட்ட ஹார்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு ஒன்று இருக்குது எப்போவுமே. காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே ஸ்டாஃப் வந்து கம்மி. பேங்க் வந்து அவங்க எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பிஸி மோட்லேயே இருப்பாங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க வேலை செய்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்கள வந்து அந்த ஸ்டாஃபை வந்து நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது லவ்வாக பிஹேவ் பண்ணுற மாதிரியே நம்ம ஒரு மைண்ட் தாட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் ரியல் மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து எஸ்பிஐ கஸ்டமர் எப்போவுமே ஒரு பயத்தில் இருப்பாங்க. என்ன முக்கியமான பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது க்ரியேட்டிவிட்டி, புது டெக்னிக்ஸ், ஐடியாஸ் எல்லாம் வருது அப்படின்னா பேங்க்குக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, எது வந்தாலும் முதல்ல அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எஸ்பிஐக்கு தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் எஸ்பிஐயில் இருக்கிற கஸ்டமருக்கு மட்டும் எப்போவுமே ஒரு ஃபியர் உண்டு. உதாரணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இறங்கிட்டோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. காலங்காலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லவே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை சொல்லி தான் விளம்பரமே நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். திடீர்னு வந்துட்டு அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் மல்டி பிரான்ச் இருக்குது. பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பேங்க்கில் அதிகமாக பிரான்ச் வச்சுருக்கிறது இவங்க தான் சொல்லலாம். நம்ம எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கவரேஜ் அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது பேங்க்கில் இருக்கிற குவாலிட்டி சர்வீஸ். அந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் ப்ரைவேட்டுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே, ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த கவர்மெண்ட் பேங்க்கில் டிஜிட்டல் ஓரியன்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம யூகிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த சர்வீசஸையும் கொடுக்குறாங்க மற்ற கவர்மெண்ட் கம்பெனிஸை, கவர்மெண்ட் பேங்க்கை கம்பேர் பண்ண சொல்லலாம். அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த பேங்க்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 236, ஃபேஸ் வேல்யூ ₹1 ஃபேஸ் வேல்யூ தான். டிவைடன்ட்டு ஒன்றும் இல்லை, அது சொல்கிற அளவுக்கும் இல்லை. பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இது வரையும் ப்ராஃபிட்டில் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் வரப்போகிற ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் Q1 வந்து 2020க்கான Q1 வந்து இவங்க பாசிட்டிவாக காட்டுறது கம்மியாக இருக்கும். லாபம் அதிகம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, என்எஸ்சி பிஎஸ்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியம் லெவல் இன்ட்ராடே யூசர்ஸ் அப்படின்னா யாருன்னா இன்ட்ராடேல வாங்குவாங்க, ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான கம்பெனிஸ்லலாம் போய் கை வைக்க மாட்டாங்க. சும்மா ஒரு ₹1, ₹2, ஒரு 20 பைசா 30 பைசா அந்த ரேஞ்சுக்கு இறங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வருவாங்க. நீங்கள் இன்ட்ராடேலலாம் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இதில் மூவ்மெண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ இது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற லெவல். ஸ்ட்ரென்த்து, கம்பெனி பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டடான ஃபேர்மு. ஓகேங்களா, நல்ல பாப்புலாரிட்டியான பேங்க்கு. இவங்க புது ஐடியாஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்கல்ல, அது நல்ல விஷயங்களாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கோட ப்ரைஸை மாற்றி அமைச்சிடும். உதாரணத்துக்கு கேஷ் டெபாசிட் மிஷின். ஓகேங்களா, கவர்மெண்ட் பேங்க்கில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது அவங்க தான். உடனே பேங்க்கோட ப்ரைஸ் பூம் ஆச்சு. ஐசிஐசிஐக்கு ஈக்குவலாக பூமிங்கில் வந்த கம்பெனி அது. ₹382, ₹420 போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற கம்பெனி. அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் சர்வீசஸ். எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் எஸ்பிஐ லைஃபு, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு தவிர்த்து போனீங்கன்னா எஸ்பிஐ கேபிட்டல்னு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பிஐ அசட்டுன்னு இருக்குது, எஸ்பிஐ ரியாலிட்டி, எஸ்பிஐ ஹோம் ஃபினான்ஸுன்னு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா செக்டர்ஸ் அதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஓகே, நியர்லி ஐ திங்க் 12 or 17 செக்டர்ஸ் நம்ம பார்த்தேன், டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் பார்த்தேன். கவர்மெண்ட் ஐஎஃப்சி மாதிரி தான் இதுவும்.
ஸோ அந்த குரூப் ஆஃப் சர்வீசஸ் இவங்க கிட்ட நிறையா இருக்குது. நான் இப்போ எஸ்பிஐ ஷேர் ப்ரைஸ் மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதுக்குள்ள குரூப் ஆஃப் சர்வீசஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதாவது ஒரு கஸ்டமர் அப்படின்னா எதுக்காக நான் இந்த இடத்துல இவங்க ஸ்ட்ரென்த் இந்த கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எஸ்பிஐ இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அப்பர் அண்ட் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்கள் என்ன அடித்தாலும் அந்த அடியை வாங்கிப்பாங்க. அவங்க எப்போவுமே எஸ்பிஐயில் தான் இருப்பாங்க. எதுக்காக எஸ்பிஐயில் இருக்கோன்னுட்டு இப்போ கேட்டிங்கன்னா மறந்துச்சுன்னுவாங்க. ஆனால் எஸ்பிஐ விட்டு போக மாட்டாங்க. காரணம் அது ஒரு இன்வால்மெண்ட், ஒரு அடிக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இதில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது இந்த எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பலம். அடுத்தது பிரான்ச் மேனேஜ்மெண்ட். பிரான்ச் மேனேஜரும் அதில் இருக்கிற குறிப்பிட்ட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே கட்டுப்பாட்டிலே வச்சுருப்பாங்க. அவங்கள வெளியே போகவே விட மாட்டாங்க. அவங்கள எப்போவுமே அவங்கள ஒரு ஆப்ரேஷன் லெவலில் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற பேங்க்கையோ மற்ற ப்ரைவேட் பேங்க் பண்ணுற அளவுக்கு பப்ளிக் பேங்க்கில் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இந்த பிரான்ச் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு 191 ரூபா போயிட்டு இருக்கு. 196 191 ரூபா வரையும் வந்துச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ அந்த ரேட்னா கூட நம்ம புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு விலைக்கு அது கம்மி. அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் நான் லாங் டேர்ம் கிங்குன்னு போட்டிருக்கேன். வீக்னஸ் பார்த்துட்டீங்க. ஸோ எஸ், வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் அதே லான்ச்சிங் த நியூ ஐடியாஸ் தான். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாகும்னு சொன்னதுனால தான் எஸ்பிஐயோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு எஸ்பிஐயில் தான் அது வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது குறைஞ்சிது. அதுக்கப்புறம் மிடில் லெவல் இன்ட்ராடே பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால ஷேரோட ப்ரைஸ் வேகமாகலாம் ஏறாது, ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக அக்யூரஸாக பண்ண முடியாது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கிடையாதுங்கிறதுனால மினிமம் நெட் பார்த்தீங்கன்னா நம்ம 30 days வச்சு தான் டார்கெட் மென்ஷன் பண்ணி தான் போக முடியும். 5 days 10 daysலலாம் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க முடியாது இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும், எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இவங்களுடைய இன்னும் பலவீனம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் 3 பிரியுது. எஸ் பேங்க்கு, எஸ்பிஐ கார்டு, எஸ்பிஐ லைஃப்னு பிரியுது. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் மேலே, நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்க பேங்க் மேலே இவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ அதை வேறு தூக்கிக்கிட்டு வரணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்டு, எஸ்பிஐ லைஃப்னு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுடைய லாபமும் பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது டிவைடண்ட் அண்ட் போனஸ்ன்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் எதுவுமே திருப்பி பார்த்தது கிடையாது. வெறும் ஷேரை மட்டும்தான் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டிவைடண்ட் போனஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 180 days அந்த ரேஞ்சு தான். 50% குறைஞ்சிருக்கு அப்படின்னா வாங்கிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸை விட 20-50% குறைஞ்சதுன்னா வாங்கிக்கணும். இப்போ 191 போயிட்டு இருக்கு இல்லைங்களா, திருப்பி ஒரு 160 175 எப்பயாவது வருதான்னு வெயிட் பண்ணுங்க. வந்ததுன்னா வாங்கிக்கிங்க. 250 400 ரூபா வரையும் வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 52 வீக் ஹை எப்போ போதோ அந்த வீக் வந்து அந்த ஹை ப்ரைஸ் வந்தவொடனே வித்துட்டு திருப்பி வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டில் தான் இவங்க தான் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ ஐடியாஸ் இவங்க எப்போவுமே புதுசாக ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். புது ஐடியா நல்ல நியூ அனௌன்ஸ்மெண்ட், நியூ ஐடியாஸ் அப்படின்னா புதுசாக வர விஷயங்களை இவங்க மூலியமாக தான் கொடுப்பாங்க. இந்த யோனோ எஸ்பிஐன்னு கொடுத்தாங்க, அது நல்ல அட்வான்டேஜஸ், நல்ல பூம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் வர சொல்ல இந்த ஷேரோட ப்ரைஸுக்குள்ள மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆர்பிஐ இன்வால்மெண்ட். இப்போ இந்த நியூ ஐடியாஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, எஃப்டி, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த ஆர்பிஐ மூலியமாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து தான் இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அதை பண்ண வைக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தோற்றம் தெரியுது. ஸோ அதனால நான் அந்த ஆர்பிஐ இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் ஆர்பிஐயோட இன்வால்மெண்ட் இதில் வராது, எஸ்பிஐயில் வராமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்பிஐ வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெல்ஃபேர் பேங்க். அது சம்திங் ஒரு நல்ல பேர், எனக்கு அந்த பேர் சரி ஞாபகம் வரல. அந்த ஓகேங்களா, த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு. அதுக்கப்புறமா இப்போ கஸ்டமர் கொஞ்ச நாளாக இவங்க கிட்ட இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை, கஸ்டமர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லைனா பேங்கிங்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கிற த்ரெட்டு. கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு நான் குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இது எப்போவுமே நல்ல பேங்க்குன்னு சொல்லுவேன்.
நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். மினிமம் 30 டேஸ் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 120 டேஸ் வச்சு இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த இன்ட்ராடேயில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, இல்லை ஷார்ட் டேர்மில் தான் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஐ பற்றின நியூஸுக்கு நீங்கள் எப்போவுமே ரெடியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி மார்னிங் இல்லை மதியானம் இல்லை இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் ஏஎம்ஓ ஆஃபரில் பேக்கேஜில் போட்டு மார்னிங் லான்ச் அப்போவே ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மதியம் ஈவினிங்குள்ளேயே அது ப்ரைஸ் ஏறி இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளேயே நம்ம வித்துட்டு வெளியே வர மாதிரி பார்த்துக்கணும். இல்லை இன்றைக்கி மதியம் ஒரு நியூஸ் சொன்னாங்கன்னா இன்றைக்கி மதியம் நீங்கள் அவங்க நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த அளவுக்கு அப்டேஷன் இதில் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட சக்ஸஸ் ரிப்போர்ட். சப்போஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ் பேங்கை பாசிட்டிவ் ரிப்போர்ட்டாக காண்பிச்சாங்க அப்படின்னா எஸ்பிஐயோட ப்ரைஸ் வேல்யூ ரேஷியோ எல்லாமே மாறிடும். ஓகேங்களா, ஏன்னா எஸ்பிஐ வந்து எஸ் பேங்க்குக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் காட்டுவாங்க. ஸோ எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸும் ஏறும், இன்னொரு பக்கம் ஸ்டேட் பேங்கோட ஷேர் ப்ரைஸும் ஏறும். ஏன்னா அதில் வர லாபம்லாம் எஸ்பிஐக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ போட்டு இவங்க எடுத்துப்பான். அப்போ இவங்களுடைய ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் ஏறணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் பேங்கோட ப்ரைஸ் ஏறணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அடுத்தது இவங்க 100% டிஜிட்டல் பேங்கிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரை சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் எஸ்பிஐ ப்ரைஸ் ஏறும். இவங்க இன்னொரு பக்கம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் அந்தளவு பண்ணுறதில்ல. அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எஸ்பிஐ மேலே இன்னும் மக்களுக்கு அதிக கவனம் இருக்கும். இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.